உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது அம்மானசும்மாilla ஒரு இலைவரிசை, முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒரு இலைவரிசை. நீங்கள் இன்னும் நம்ம ஒரு இலைவரிசையாக கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பித்தானையும் அழுத்திடுங்க. நாம் அதிகமாக நேரம் செலவிடுறது நம்மளோட சமையலறை கிச்சனில் தான். அப்படி இருக்கும்போது அந்த கிச்சன் நமக்கு தகுந்த மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம எப்போவும் நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய சமையலறையில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயத்த எப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் யாரையுமே கூப்பிடல, நானே தான் பண்ணிக்கிட்டேன். DIY, do it yourself. அது எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட காணொலியில் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கேன். அதில் ஒன்று தான் இதுவும். பொதுவாக இந்த டைல்ஸ்ன்னு சொல்லப்படுற பளிங்கு கற்களில் ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் இடையில இந்த மாதிரி கருப்பாக நிறம் மாறிடுது கொஞ்ச நாளில். முதல்ல அங்கே POP இருக்கும், அது கொஞ்ச நாள் போக போக இப்படி மாறிடுது. அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இது செல்ஃப் அதசிவ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அதசிவ் கிச்சன் கவுண்டர்டாப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதனுடைய தொடர்பு அலை, அதாவது லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன். இது முதல்ல நான் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஒட்டி பார்த்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய திட்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத அளந்து அந்த வால்பேப்பருக்கு பின்னாடியே அளவுகள் இருக்கும், அதை வச்சு நம்ம அளந்து வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது செல்ஃப் அதசிவ், அதாவது இதுக்கு நம்ம பசையோ மன்னிக்கணும், ஒரு ஆர்வத்தில் பர்பஸைன்னு சொல்லிட்டேன். பர்பஸைனா நம்ம பல் துளக்கிற பேஸ்ட்டு, பர்பஸை கிடையாது, வெறும் பசை தான். அது இதுலேயே இருக்கும், அதனால் நமக்கு எதுவும் தேவை கிடையாது. இப்படி 2 கைகளையும் பயன்படுத்தி மேலே இந்த மாதிரி தடவணும், கீழே இழுத்துட்டே வரணும். இப்படி செய்யும்போது தான் ஏர் பிளாக் இல்லாமல் இதை முழுசாக நம்ம ஒட்டி முடிக்க முடியும். இது நம்மளே செஞ்சிடலாம், நமக்கு யாரும் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நானே பண்ணது தான். இது முழுக்க கவுண்டர் டாப் முழுக்க நானே ஒட்டி முடிச்சிட்டேன், அதையும் இதில் போடுறேன். அப்போது நீங்களும் உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? இந்த காணொலியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்நேகிதிக்கோ இல்லை தோழிக்கோ கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அவளுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் இதில் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதே மாதிரி சமையலறை முழுக்க அந்த திட்டு முழுக்க எப்படி ஒட்டினேன் அப்படிங்கிறத காட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சில இடங்களும் எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக காட்டிடுறேன். இப்போ எல்லா பொருளையும் முதல்ல எடுத்துடலாம். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பொருளும் அங்கே இருக்கக்கூடாது. அதாவது சின்ன சின்ன தூசு குப்பை எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தொடச்சிடுங்க. அப்புறம் நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில், அதாவது பாத்திரம் கழுவுற இடத்துக்கு பக்கத்தில் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்தது 3வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவு. சரியான அளவுகளை நம்ம எடுத்து வெட்டிடணும். இந்த பேப்பருக்கு பின்னாடியே அதோட அளவுகள் இருக்கும். அப்போ நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நான் முன்னாடி மட்டும் ஒட்டிக்கிட்டேன். அடுப்புக்கு அடியில் நம்ம பால் பொங்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுனால
அங்கே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி மட்டும் நான் வெட்டி அளவெடுத்து ஒட்டிக்கிட்டேன். சரிங்களா? சிங்கோட 2 பக்கத்துலேயும் ஒட்டுறது இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி இப்போ ஒட்ட போகிறேன். சிங்கோட மேலேயும் கீழேயும் ஒரு லைன் போகுது பாருங்கள், அங்கே மட்டும் நான் ஒட்டலை. ஏன்னா அது கொஞ்சம் தான், அங்கே ஒட்டினா தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே ஒட்டாமல் இருந்தது அப்படிங்கிறப்போ பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே முழுக்க ஒட்டிட்டு அந்த சிங்க் மேலே கீழே மட்டும் ஒட்டலை அப்படிங்கிறப்போ பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுருந்தேன். பாருங்கள், இப்படி தான் மற்ற இடம் எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டேன். அதனால் இப்போது வேலை செய்யவே இந்த காணொலி எடுத்திருந்தேன். அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த செல்ஃப் அதசிவ் பேப்பரோட என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, இதில் பொதுவாக எதுவும் சூடாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு துணியோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு அது மேலே தான் வைக்கணும். 1. 2வது, இந்த மாதிரி நிறைய பொருள் நான் வந்து மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். எண்ணெய் குப்பிகளாகட்டும், அறுவை இயந்திரம், மிக்ஸி ஆகட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு யாராவது கேட்பீங்க கண்டிப்பாக. அதை கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிசயமாக தான் இருக்கும். ஏதாவது சிந்தினா கூட உடனே தொடச்சிடலாம். இப்போ இந்த ஷீட் வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னா கூட நான் உடனே மாற்றிப்பேன். ஏன்னா என் கையில் இன்னும் இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது. அதனால் நான் எப்போ வேணாலும் எடுத்து மாற்றிக்க முடியும். அதொன்று. இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மானசும்மாilla ஒலியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, உங்கள் கருத்துக்கள் எனக்கு தெரிவிங்க. அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.